ஒரு மரம் அதோட தன்மையை அது வெளிப்படுத்தணும். அது வந்து பூ பூக்கணும், காய் பிஞ்சு விடணும், காய் காய்க்கணும், அதுக்கப்புறம் அது பழமாக அது மாறணும். அந்த மாதிரி அந்த மரத்தோட முழு தன்மையை அது கொடுக்கும்போது அந்த மரத்தை வைத்திருப்பவங்களும் அந்த மரத்தை நோக்கி வர்ற மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் ஒரு குரு இந்த ஃபார்முலாவில் இருக்கிறது இல்லை, இந்த ஃபார்முலாவில் இருக்க மாட்டாங்க. இந்த ஃபார்முலா தியானம் கிடையாது. இப்போ ஒரு மரம் செய்கிற மாதிரி, ஒரு மனிதன் செய்கிற மாதிரி, ஒரு அறத்தோடு தியானம் செய்கிறவன், சத்தியத்தோடு இருக்கிறவன் இப்படி இந்த ஃபார்முலாவில் வளர மாட்டான், இந்த ஃபார்முலாவில் இருக்க மாட்டான். ஆசை இல்லாத ஒரு பணி செய்கிறாரு ஒரு குரு. உடல் அற்றவர் அப்படின்னா உடலே இல்லாம தன்னுடைய அலைவரிசையே, தன்னுடைய உடலையே அலைவரிசையாக வைத்து பணி செய்கிறார் குரு. உணர்வற்றவர்னா சலனம் இல்லாமல், அந்த மனம்தான் ஒரு பொருளை வாங்க வைக்குது, ஒரு பொருளை வாங்க வைக்கிறதுக்காக தூண்ட வைக்குது. அப்ப அந்த மனம் பல்வேறுபட்ட சூழ்நிலையில உன்னுடைய மூளையை இயக்குகிறது. தியானத்துல எப்பயுமே ஒரு செடி, ஒரு மரம், நாம எல்லாருமே எப்படி செயல்பாடுகள் இருக்கு அப்படின்னா, ஒரு மரம் அதோட தன்மையை அது வெளிப்படுத்தணும். அது வந்து பூ பூக்கணும், காய் பிஞ்சு விடணும், காய் காய்க்கணும், அதுக்கப்புறம் அது பழமா அது மாறணும். அந்த மாதிரி அந்த மரத்தோட முழு தன்மையை அது கொடுக்கும்போது அந்த மரத்தை வைத்திருப்பவங்களும் அந்த மரத்தை நோக்கி வர்ற மக்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற தென்னை மரமாக இருக்கட்டும், மாமரமாக இருக்கட்டும், வாழை மரமாக இருக்கட்டும், பலா மரங்களாக இருக்கட்டும், கொய்யா மரங்களாக இருக்கட்டும், பிற மரங்களும் அந்த மரத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கப்படுதோ அந்த கனிகள், அந்த செயல்கள் கிடைக்கும் போது நமக்கு அந்த மரத்துக்கும் நமக்கும் ஒரு அட்டாச்மெண்ட்டும், ஒரு பிரியமும், அதுக்குள்ள ஒரு நல்ல செயலும், அதே நேரத்தில் நாம வீடுகளிலே வைத்து வளர்த்து உருவான ஒரு மரம், அது தேவையான, நமக்கு தேவையான, அது கொடுக்குற கனியையோ அது கொடுக்குற செயலையோ பார்க்கும்போது ஒரு எல்லை இல்லாத சந்தோஷமும் ஒரு பெரிய செயலும் ஏற்படுது. இதே போல தான் நம் குழந்தைகளும் அப்படிதான், நம் தாய் தந்தைனே அப்படிதான். நம்ம வந்து அவங்க தேவையை வந்து பூர்த்தி பண்ணி கொடுக்கறதுக்கு இரவு பகல் பாராம அயராம உழைக்கிறாங்க. ஒரு தந்தையும் ஒரு தாயும் வந்து ஒரு குழந்தைகளை அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்கறதுக்காக தன்னுடைய தேவைகளை கூட அவங்க குறைச்சிக்கிட்டு பிற தேவைகளை அவங்க அதை பூர்த்தி பண்றதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்தையும் ஒரு செயலையும் அவங்க வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். அப்ப இதோடைய செயல்பாடுகள்ல இருந்து ஒரு மனிதன் எங்கு மாறுபட வேணும், எங்கு வேறுபட வேணும் அப்படின்னா, ஒரு குரு அப்படிங்கிற ஒரு தியானத்திலேருந்து உருவானவர். அவர் என்னன்னா, ஒரு மரம், நம்ம வீட்டில் இருக்கிற தாய் தந்தை குழந்தைங்க, இந்த மாதிரி செயல்பாடுகள்ல அவர் இல்லை அப்படிங்கிறத நம்ம முழுமையா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, ஒரு மரம் அனைத்து கனிகளையும் கொடுத்து நம்மளை மகிழ வைக்குது. ஒரு தாய் தந்தை நமக்கு கல்வி, நமக்கு தேவையான செயல்கள், ஆனந்தம், கஷ்டத்துல எல்லா சூழல்லையும் அவர் நின்று நம்மளை வழி நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறாரு. ஆனா ஒரு குரு இந்த ஃபார்முலாவில் இருக்கிறது இல்லை, இந்த ஃபார்முலாவில் இருக்க மாட்டாங்க. இந்த ஃபார்முலா தியானம் கிடையாது. இப்ப ஒரு மரம் செய்யற மாதிரி, ஒரு மனிதன் செய்யற மாதிரி, ஒரு அறத்தோடு தியானம் செய்கிறவன், சத்தியத்தோடு இருக்கிறவன் இப்படி இந்த ஃபார்முலாவில் வளர மாட்டான், இந்த ஃபார்முலாவில் இருக்க மாட்டான். இப்ப கனி தருகிற மரம் ஒரு நாள் அது இந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி கனிகளை தந்துட்டு ஒரு நாள் அது கீழே காற்றுகளால் விழுகப்படுகிறது, இல்லை அதோடைய வயதாகி அது பட்டு விடுகிறது. அது ஏதோ ஒரு செயல்ல தன்னுடைய காய், தன்னுடைய பழம் கொடுப்பதையோ பூ கொடுப்பதையோ நிறுத்தி கொள்கிறது. ஒரு இடத்தில் நம்மளை விட்டு அது அகண்டு இல்லை விலகி நின்றுக்கிறது. அதே மாதிரி நம் தாய் தந்தை ஒரு காலகட்டத்தில் நம்மளோடு வாழ்ந்தவர்கள் ஒரு இடத்தில் அவர்கள் தன்னுடைய உடலை விட்டு விடுகின்ற ஒரு சூழல் வந்து உருவாகிறது. உடல் சம்பந்தமாக ஏதோ ஒரு பிணி ஏற்படுகிறது, விபத்து ஏற்படுகிறது, இல்ல மூச்சு திணறல் ஏற்பட்டு ஏதோ ஒரு வழியில் இறக்கப்படுகிறார்கள். அப்படியும் இல்லை என்றால் வயதாகி அவர்களாலே முடியாம தன்னுடைய உடலை விட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப ஒரு கனி, காய்கள், பூக்கள் தரக்கூடிய மரங்களும் நம்மை விட்டு அகன்று போகிறது. நாமும் நம்ம கூட இருக்கின்ற சக மனிதர்களையும் ஒரு சுழற்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம்.
ஏகப்பட்ட மனிதன் நம்ம கூட சுழன்று வந்து கொண்டு இருக்கிறவன். சில மனிதன் சில ஆண்டுகளுக்கு ஒருத்தா ஒவ்வொரு மனிதனா நம்மளை விட்டு விடுபட்டு போய்கிட்டே இருக்கிறான். அப்ப நாமளும் அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல வளர்றோம், வாழ்றோம், சம்பாதிக்கிறோம், ஒரு விஷயம் பண்றோம். அதே மரம் போனது மாதிரி, செடி போன மாதிரி, நம் தாத்தா பாட்டனுங்க போன மாதிரி நாமளும் போய்விடுவோம் என்பது உறுதி. ஆனால் ஒரு குரு இந்த செயல்பாடுகளில் போவது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படி எப்படி அவருடைய தியானம் எப்படி இருக்குன்னா, காய் பூ இந்த இலைகள் இந்த செயல் எல்லாமே அவர் தியானத்துல அந்த அந்த தன்மை இல்லாத தன்மைக்கு அவர் மாறப்படுறாரு. அடுத்த கட்டமா என்ன பண்றாருன்னா, மரமா இருக்கிறாருல அந்த மரமே இல்லாத தன்மைக்கு மாறப்படுகிறாரு. அப்ப அவருடைய செயல்பாடுகள் ஒட்டுமொத்தமான இந்த வடிவத்துக்குள் இல்லாமல் மாறி போகிறது. அப்ப ஒரு கடமையை செய்கின்ற ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளும் கடமை மாறி ஒரு மரத்தை வளர்த்து நல்ல ஆளாக்கனா அது கடமை மாறியே அதுவும் பழங்களையும் கனிகளையும் கொடுக்கிற அந்த மரம் மாறி ஒரு குரு செயல்படுவதில்லை. அப்ப குரு மனமற்று உடலற்று உணர்வற்று இருப்பது அப்படிங்கிறது இந்த மனிதன் போல செயல்படாம மரங்கள் போல செயல்படாம தன்னுடைய உடலை முதற்கொண்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த சூட்சுமவாசி போல் உடலையும் மாற்றிக் கொள்கிறார். தன்னுடைய உடலையும் இந்த அணுக்கள் போல தோற்றம் மறைவு அப்படின்னு போற்றாம அவருக்கு தோற்றமும் இல்லை மறைவும் இல்லை அலைவரிசையாக தன்னை மாற்றிக்கொள்வதனால் அவருக்கு அயர்வு இல்லாத ஒரு பணியை செய்கிறார். அப்ப அவருடைய பணி எப்படி இருக்கிறது என்றால் உணர்ந்து பணி செய்வதாக இருக்கிறது. அந்த உணர்வும் தன்மையை மட்டும் வைத்துக் கொண்டு வேற எந்த எமோஷன்ஸ்குள்ளயும் அவர் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாம அவருடைய பணி இருக்கு. அப்ப மனமற்றவர் ஆசை இல்லாத ஒரு பணி செய்யறாரு ஒரு குரு. உடல் அற்றவர் அப்படின்னா உடலே இல்லாம தன்னுடைய அலைவரிசையே தன்னுடைய உடலையே அலைவரிசையாக வைத்து பணி செய்கிறார் குரு. உணர்வற்றவர்னா சலனம் இல்லாமல் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் இது என்னுடைய பொருள், இது என்னுடைய சிஷியன், என்னுடைய பக்தர், என்னை நம்பி வந்திருக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் உணர்வற்று போயிட்டு செஞ்சீங்களே அங்க அது மாதிரிலாம் எதிர்பார்ப்புகள். இப்ப நமக்குள்ள ஒரு சின்ன கேப்ல ஒரு வேலையை பார்த்துருவீங்க. ஆனா ஒரு ஞானி சின்ன கேப்பும் பெரிய கேப்போ எப்படி வேலை பார்க்கப்படணுமோ அப்படிதான் வேலை பார்ப்பாரு. புரியுங்களா? எப்படி வேலை பார்க்கணுமோ அந்த ப்ரொசீஜர் தெரியாதனாலதான் நாம என்ன பண்றோம், ஒரு வேலையை எப்படி வேணாலும் பார்த்துக்குவோம். ஒரு இடத்துக்குள்ள வருவீங்க, அந்த இடத்துக்குள்ள ஒரு சின்ன டைம் ஒரு 2 மணி நேரம் கிடைக்குதுன்னா அந்த 2 மணி நேரத்துக்குள்ள 10 வேலையை பார்த்துருவீங்க. ஆனா ஒரு குரு 2 மணி நேரத்துல 10 வேலையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 2 மணி நேரத்துல எதை செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்வார். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, தொலை தூரத்துல இருந்து வர்றோம், இங்க ஃபேமஸா இந்த ஊர்ல என்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்துருவோம், எதெல்லாம் ரொம்ப பேசப்படுற ஒரு பொருளா இருக்கோ அதெல்லாம் பார்த்துருவோம். அப்ப அதை பார்க்கலன்னா ஒரு குறையா போயிரும். அதையும் பார்த்துட்டு இவரையும் பார்த்துருவோம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் மனம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் மனம். அப்ப நாம என்ன பண்ணுவோம், அந்த மனம் இருக்கிறதுனால விடுபட மாட்டோம். அந்த மனம்தான் நமக்கு ஒருத்தர் பேசும்போது அவருடைய பேச்சை கேட்டு அழக வைக்குது, ஒருத்தர் பேசும்போது அதை கேட்டு ரசிச்சு சிரிக்க வைக்குது. அந்த மனம்தான் ஒரு பொருளை வாங்க வைக்குது, ஒரு பொருளை வாங்க வைக்கிறதுக்காக தூண்ட வைக்குது. அப்ப அந்த மனம் பல்வேறுபட்ட சூழ்நிலையில உன்னுடைய மூளையை இயக்குகிறது. அப்ப உனக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு பிரமாதமான உயர்ந்த தியானம் இருந்தாலோ, உயர்ந்த இறை சக்திகளை நீ தேட முற்பட்டாவோ, உன் மனம் சந்தடி கேப்புல பல வேலைகளை செய்துவிடும். அப்ப உன்னை ஒருநிலைப்படுத்தி கொண்டு ஒரு இடத்துக்குள் ஒரு பிரயாணத்துக்குள் உன்னால் செய்ய முடியாது. அப்ப நீ என்ன சொல்வ, என் கடமையை முடித்து விட்டு குருநாதரா உங்களை தேடி வர்றேன், 1. 2வது என்னுடைய சூழல்களை பார்த்துட்டு உங்களை பார்க்க வர்றேன், 2. 3வது என்னுடைய ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எப்படி எனக்கு உதவுறீங்க, எனக்கு எப்படி கனெக்ட் ஆகுறீங்களோ அதை பார்த்துட்டு தான் நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டிராவல் ஆக முடியும். இப்ப உங்களுக்கு நன்மையா என்னை பார்த்து நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா நீங்க என்ன ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப நன்மையும் தீமையும் கொஞ்சம் கலந்து வந்துச்சுன்னா அப்பயும் என்ன சொல்லுவீங்கன்னா, பரவாயில்ல, கொஞ்சம் நன்மை வர்றதுக்கும் இவரு காரணமா இருக்காரு,
இல்லைன்னா எல்லாமே தீமையா போயிருந்திருக்கும். அதனால சொல்லிட்டு எப்பயாவது மாதத்துல ஒரு நாளாச்சும் இந்த மாதிரி இவரை பார்த்தரணும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்குவீங்க. அப்ப முழு தீமையாகவும் இருந்துச்சுன்னா என்னத்தை பார்த்தோம், கடவுளுக்கும் கண்ணு இல்லை, குருவுக்கும் கண்ணு இல்லை, இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அங்கேயே புலம்பிக் கொண்டு நீங்க வருவதை நிறுத்தி விடுவீர்கள். அப்ப இதுக்குள்ள இருக்கிற சூழல் என்னன்னா, அங்கு நீங்கள் செயல்படுவது மனதால் செயல்படுகிறீர்கள். இந்த மனம்தான் உங்க உடலை அலக்களிக்கிறது. ஒருத்தரோட சேர்த்து வைக்கிறது இந்த மனம்தான், ஒருத்தரோட பிரிச்சு வைக்கிறது இந்த மனம்தான். இந்த மனம்தான் உங்க காலை இயக்குது, கையை இயக்குது, கண்ணை இயக்குது, காதை இயக்குது, மூக்கை இயக்குது, உணர்வுகளை இயக்குது, சோத்தை இயக்குது. நீங்க போட்டிருக்க உடை கருப்பா சிகப்பா, இது வேணுமா வேண்டாமா, எல்லாத்துக்கும் பிரதானமான இருக்கிறதுக்கு எது காரணம்னா மனமா இருக்கு.